சீனிவாசராவோட இதா, வாட்டாக்குடி இரணியனா, இல்ல சிவராமனா, இல்ல களப்பால் குப்புவா அப்படின்னா எல்லா கேரக்டருடைய ரோலும் அதுக்குள்ள வந்து இருக்குது. அப்படி வந்து உண்மையிலேயே இங்க நடந்த வரலாறு யாருக்குன்னா அப்புவோட வரலாறு. தோழர் அப்பு வந்து 69 வடார்காடு மாவட்டத்தில் வேலூர்ல இருந்து கைது செய்யப்பட்டார். ஒரு விடுதியில தங்கியிருந்த விடுதியில இருந்து கைது செய்யப்பட்டார் மட்டும்தான் செய்தி. கேரளா போலீஸ்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து உண்மையை சொன்னார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒன்று சொன்னார், நான் தான் அந்த மாணவர் ராஜனை வந்து சுட்டுக் கொண்டது. அவர் வந்து நான் உயரதிகாரி எனக்கு உத்தரவிடும் போது நான் வந்து கொல்ல மாட்டேன்னு மறுத்தேன். மறுத்த போது நீ நாளைக்கு வரக்கூடிய செய்தித்தாளில் நக்சலைட்டுகளுக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதலில் நக்சலைட் ராஜன் கொல்லப்பட்ட செய்தி வர வேண்டுமா, இல்ல இன்னொரு காவல்துறையினர் நக்சலைட்டால் கொல்லப்பட்டார், பதில் தாக்குதல் நடத்திய போது நக்சலைட் ராஜன் கொல்லப்பட்டார்னு செய்தி வரணுமான்னு சொல்லி மிரட்டி தான் என்ன வந்து கொலை செய்ய வச்சாரு. அந்த படத்துல வந்து பல கேரக்டர், பல சம்பவங்கள், பலருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு கேரக்டர் மேல போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்றில் உண்மையாக வாழ்ந்த பல தலைவர்கள், மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள். இங்க எல்லா இடங்கள்லயும் அரசு எந்திரம் ஒரே மாதிரிதான் நடந்தது, ஒரே மாதிரியான அடக்குமுறை தான் செலுத்திருக்கு, ஒரே மாதிரிதான் வந்து சுட்டுக் கொள்றத வந்து பண்ணிருக்கு, ஒரே மாதிரிதான் அடிச்சு கொள்றத வந்து பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா பார்த்த வெகுஜன மக்களை தன்னோடு இழுத்து கட்டி போட்டு வச்சிருந்தது அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதே போல அதோட ஒன்னோட ஒண்ணு எதிரா நிறுத்த வேணாம். சிபிஐ சிபிஎம்மோட கருத்து இது, சிபிஐயோட கருத்து இது, இல்ல இது எம்எல்ஏக்களோட கருத்து இது அதுல இருந்து வளர்ந்து வந்த தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசிய இயக்கங்களுடைய கருத்து இது, அப்படி வந்து இது பண்ணாம எல்லாருக்குமே அதற்குள்ள மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்து சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து இன்றைய காலகட்டத்தில் நான் என்னோட மொழியவோ என்னுடைய உணவையோ என்னுடைய உடையவோ வேற ஒருத்தர் தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும், அதுக்கு வந்து காந்தி வந்து கடுமையா விமர்சிச்சு அவர் மேல வந்து ஒரு இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. யங் இந்தியா பத்திரிகையில வந்து இவங்க வந்து ஒரு வன்முறையை வழிபடக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி வந்து வெடிகுண்டை வந்து வழிபடக்கூடிய நபர்கள் இவங்க, வன்முறை ஒரு சாகசக்காரங்கள் அப்படி எழுதும் போது அதுக்கு வந்து பட்டுகேஸ்வர தத்துவம் பகத்சிங்கும் வந்து அதுக்கு விளக்கமான விரிவுரையான ஒரு பதில் கடிதத்தெல்லாம் எழுதி அதை பப்ளிஷ் எல்லாம் ஆகி ஒரு விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. மக்கள் முன்னணி நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய சமகால அரசியலுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை குறித்து தொடர்ச்சியாக வாதித்து வந்து கொண்டிருக்கிறோம். அது குறித்தான பின்புலங்களை ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று இன்று வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பல்வேறு விவாதங்களையும் விமர்சனங்களையும் பல்வேறு அரசியல் பேசுபொருள்களையும் உருவாக்கி இருக்கக்கூடிய விடுதலை படத்தின் பகுதி 2 குறித்து நாம் இன்று பேச போகிறோம். அதன் பின்னால் உள்ள அரசியல் குறித்தும் அதில் உருவகப்படுத்தியிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் கதை நாயகர்கள் குறித்தும் நாம் விரிவாக பேச போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலேமா கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் தோழர் சதீஷ் அவர்கள். வணக்கம் தோழர். தோழர் வணக்கம். இப்ப விடுதலை படம் வந்து 3 நாள் ஆகுது. நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. திரை விமர்சனங்களாக இருக்கட்டும், சினிமா பாணியிலான, அதாவது ஒரு படமா எப்படி இருக்குன்னுட்டு பேசியிருக்காங்க. சில பேர் வந்து அது பின்னால் உள்ள அரசியல் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. நாம இன்னைக்கு வந்து இரண்டையும் கலந்து பேசலாம்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து அந்த வெற்றிமாறன் சொல்லலைனாலும், இந்த பட குழுவினர் சொல்லலைனாலும், ஒரு தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான அரசியல் போராட்டத்தையும் இங்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்த கள போராட்ட நாயகர்களையும் இந்த படம் நம் முன்னாலே நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதை வெளிப்படையாக இந்த படம் சொல்கிறது. பெயர் சொல்லவில்லை என்றாலும் படம் வந்து யாருன்னுட்டு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த முக்கியமான இந்த போராட்டத்திற்கு இந்த படம் நியாயம் சேர்த்திருக்கிறதா? கட்டாயமாக நான் என்னவா பாக்குறேன் அப்படின்னா, இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 70 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். 70 ஆண்டு கால வரலாற்றையும் ரொம்ப கால வரிசைப்படி அப்படி வரிசையா வந்து சரியா சொல்லிட்டு வருது அப்படின்றத தாண்டி அது ஒரு புனைவு.
இது வந்து வரலாற்றை நேரடியாக ஒரு கட்டுரையாகவோ இதா ஒரு ஒரு ஆவணமாகவோ எழுதாம இது வந்து ஒரு புனைவா வந்து இது பண்றாங்க. அந்த புனைவுல அந்த புனைவை இயற்றக்கூடிய அந்த நபருக்கு பல்வேறு சுதந்திரங்கள் இருக்குது. அவர் வந்து அந்த கால வரிசையை முன்ன பின்ன வச்சுக்கிட்டு பல நபர்களுடைய கேரக்டரை வந்து ஒரு கேரக்டர் மேல வச்சு இல்ல ஒரு கேரக்டரை வேறு வேறு நபர்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்து இப்படி வந்து ஒரு புனைவாக அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்க அவர் வந்து முயற்சி பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு வரலாற்றை அப்படியே நேரடியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாக அப்படி இல்லாம அது ஒரு புனைவு என்ற அடிப்படையில் அதை வந்து அந்த அந்த காலகட்டத்தில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு 2000 வரைக்குமான ஒரு காலகட்டத்திற்கான அது ஒரு அது அந்த அந்த புனைவிற்கு அது வந்து அந்த வரலாற்றுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிற்கு அது வந்து ஒரு நேர்மையை செய்திருக்கா, புனைவாக அது நேர்மையை செய்திருக்கிறதா அப்படின்னா அது நேர்மையாக தான் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து நான் செஞ்சிருக்கேன் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்த ஒரு பண்ணையடிமை முறை காலகட்டத்தில் இருந்த ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த காலகட்டத்தில் பண்ணையடிமை முறை காலகட்டத்தில் இருந்த அந்த கட்சியை கட்டுவதற்கான கிராமப்புற விவசாய இயக்கத்தை கட்டுவதற்கான ஊழியர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த மக்களை எப்படியெல்லாம் ஒரு ஒரு உணர்வுமிக்க மக்களாக நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்களாக தட்டி எழுப்புவதற்கு எப்படியெல்லாம் வந்து ஒரு முயற்சியை வந்து பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு முயற்சி அந்த அந்த படம் வந்து அதற்கு நியாயமாக பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு வந்து பாக்குறேன். அது பி சீனிவாச ராவோட இதா இல்ல வந்து அது வந்து வாட்டாக்குடி இரணியனா இல்ல சிவராமனா இல்ல களப்பால் குப்புவா அப்படின்னா எல்லா கேரக்டருடைய ரோலும் அதுக்குள்ள வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்த பல்வேறு சிபிஎம் சிபிஐ எம்எல்ஏ இயக்கத்தினுடைய தலைவர்கள் பல தலைவர்கள் மக்களுக்காக நின்ற தலைவர்களுடைய பல கேரக்டரை வந்து அது மேல எடுத்து போட்டு அந்த கேரக்டரா ஒன்னும் வளர்ந்துருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த வாத்தியார் கேரக்டர் கூட இப்ப வந்து அது வந்து புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கை வரலாற்று பாத்திரமாக அப்படியே சித்தரிக்குதா அப்படின்னு கேட்டா நான் அதை கலியபெருமாளுடைய வாழ்க்கை அதுல இருக்குது. இப்ப வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஒவ்வொரு கலைநாயகர்களோட ஒப்பிட்டு பேசக்கூடிய இது இருக்கு. அதாவது வாத்தியார் கேரக்டர் வருது, அதே போன்று கேன்னு ஒரு முக்கியமான அது பெரிய வாத்தியார்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியாக நடிக்கக்கூடிய மஞ்சு வாரியர், டிஎன் ஒரு கேரக்டர் அது வந்து தமிழரசன் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டரா வந்து அனுராப் கஷ்யப் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பெங்கால்ல இருந்து இங்க வராரு. இது மாதிரி பல கதாபாத்திரங்கள் இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல போராட்ட வரலாற்றுல இயங்கி வந்த பல்வேறு தலைவர்களோடு ஒப்பிட்டு இந்த கதாபாத்திரங்கள்லாம் சொல்றாங்க. இவர்கள் காட்டிய போராட்ட வரலாறு தான் அவர்களுடைய வரலாறா, இது அந்தந்த நபர்களை தான் குறிப்பிட்டிருக்கிறார்களா? இல்ல அதான் நான் சொல்ல வரேன். ஒரு கேரக்டர் மேல பல மாந்தர்களுடைய கதை இருக்கும். அதே போல ஒரு மாந்தனுடைய கதையை பல கேரக்டர் மேல போடக்கூடிய சுதந்திரமும் வந்து அந்த படைப்பாளி இருக்கு. அப்படி நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு படைப்பாக இதுல வந்து அதற்கான இதை வந்து பண்ணியிருக்காங்களான்னு அப்படிதான் பாக்குறேன். நான் வந்து அதான் வந்து பெருமாள் வாத்தியார் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டரா பார்க்கல. அதை வந்து வெறும் புலவர் கலியபெருமாளோட கேரக்டரா மட்டும் பார்க்கல. வரலாற்றில் 69 காணாமல் அடிக்கப்பட்ட எம்எல்ஏ இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் அப்புனுடைய வாழ்க்கையாவும் நான் பார்க்கிறேன். கடைசியா வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட பெருமாள் வாத்தியார் அந்த உடலை வந்து காணாமல் அடிக்கப்பட்டுலாம் கிடைக்கவே இல்லைன்னு நம்ம ஒரு கதையை கட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர்ல இருக்கக்கூடிய நபர் வந்து பேசுவார். அப்படி வந்து உண்மையிலேயே இங்க நடந்த வரலாறு யாருக்குன்னா அப்புவோட வரலாறு. தோழர் அப்பு வந்து 69 வடார்காடு மாவட்டத்தில் வேலூர்ல இருந்து கைது செய்யப்பட்டார். ஒரு விடுதியில தங்கியிருந்த விடுதியில இருந்து கைது செய்யப்பட்டார் மட்டும்தான் செய்தி. அதற்கு பின்பு உயர் நீதிமன்றத்துல வந்து அவர் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாரும் மனித உரிமை இயக்கங்களும் வழக்கு போட்ட போது 80களில் வந்து அவங்களுக்கு வந்து கடத்தப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அரசு வந்து அவங்களுக்கான நிவாரணம் தரணும்னு வந்து சொல்லி அந்த குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் கொடுத்தாங்க. ஆனா கடைசி வரை இன்று வரை காவல்துறை வந்து அவருடைய காவல்துறையோட பட்டியல்ல அவர் வந்து காணாமல் தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு நக்சலைட் தீவிரவாதி அப்படின்றதுதான் அவருடைய இது. ஆனா அவரை காணாமல் அடிச்சதே வந்து காவல்துறை தான் அப்படின்றது வந்து உயர் நீதிமன்றத்துல கூட வந்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க. ஆனா இதுவரை அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரா, எரித்துக் கொல்லப்பட்டாரா, இல்ல வந்து கடத்தி எங்கேயாவது இன்னும் வரைக்கும் தலைமறைவா வைக்கப்பட்டாரா, எப்படி கொல்லப்பட்டார், எந்த தகவலும் இல்லை, எந்த நாள்ல கொல்லப்பட்டார், எவ்வளவு நாள் சித்திரவதை செய்யப்பட்டார்,
என்ன தகவலும் இல்லை. அவர் கடத்தி கொண்டு போனாங்க. அவரை கைது செய்து கொண்டு போனதை வந்து அங்க இருக்கக்கூடிய சில சாட்சிகள் பார்த்திருக்கு. ஆனா வந்து அதற்கு பின்பு வந்து அவர் வந்து என்ன ஆனார், நாங்க வந்து கைதே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதையை வந்து இன்னை வரைக்கும் காவல்துறை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ராஜன் வழக்கு பார்க்கலாம். நக்சலைட் ராஜன் வழக்கு என்று பேமஸாக சொல்லப்படக்கூடிய எல்லா ஏபிஎஸ் காபஸ் மனுக்கள்லயும் வந்து மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு வழக்கு வந்து கேரளாவில் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்துல இருந்த ராஜனுடைய வழக்கு. ராஜன் வந்து அப்படித்தான் வந்து 75ல வந்து ஒரு கல்லூரி மாணவராக இருந்தபோது கல்லூரியிலிருந்து கைது செய்யப்பட்டவர். அவர் வந்து பின்னாடி வந்து அடுத்த நாட்களிலே வந்து அவர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு கதை வந்து கட்டி விடுறாங்க. அவருடைய தந்தை வந்து அவருடைய மரணத்திற்காக வந்து நியாயம் கேட்டு போராடிட்டு இருந்தவர் தான் ஈஸ்வர வாரியார். அவருடைய புத்தகங்கள் கூட தமிழ்ல கூட வந்திருக்கு. அவருடைய புத்தகங்கள், ஈஸ்வர வாரியாருடைய புத்தகங்கள். அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய மகன் வந்து உண்மையிலேயே அரசால் வந்து திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார், இந்த அதிகாரிகளால் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார், இவர்கள் இதை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி மிக கடுமையான போராட்டத்தின் விளைவாக மக்கள் எதிர்கட்சிகள் போராடியது, மக்கள் போராடினார்கள். அதன் விளைவாக அன்றைக்கு அந்த மாநில அரசுல இருந்த கருணாகரனுடைய அரசு கூட கலைக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் உண்மையை எப்படி கொல்லப்பட்டார்ன்ற உண்மை வந்து அந்த அந்த சம்பவத்தில் இருந்த நபர்கள் வந்து வெளியே வந்து சொல்றவர்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி வந்து சொல்லப்பட்டதுதான் வந்து 96ல 97ல வந்து அந்த அந்த கொலையை நிகழ்த்திய அந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து கேரளா போலீஸ்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து உண்மையை சொன்னார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணு சொன்னார், நான் தான் அந்த மாணவர் ராஜனை வந்து சுட்டுக் கொண்டது, என்னுடைய உயர் அதிகாரி எனக்கு தான் உத்தரவிட்டு சுட்டுக்கொள்ள சொன்னார், நான் தான் சுட்டுக் கொண்டேன். அவர் வந்து நான் உயர் அதிகாரி எனக்கு உத்தரவிடும் போது நான் வந்து கொல்ல மாட்டேன்னு மறுத்தேன். அப்ப மறுத்த போது நீ நாளைக்கு வரக்கூடிய செய்தித்தாளில் நக்சலைட்டுகளுக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதலில் நக்சலைட் ராஜன் கொல்லப்பட்ட செய்தி வர வேண்டுமா, இல்ல இன்னொரு காவல்துறையினர் நக்சலைட்டால் கொல்லப்பட்டார், பதில் தாக்குதல் நடத்திய போது நக்சலைட் ராஜன் கொல்லப்பட்டார்னு செய்தி வரணுமான்னு சொல்லி மிரட்டி தான் என்ன வந்து கொலை செய்ய வச்சாரு. நான் வந்து அந்த கொலையை செஞ்சுட்டு 20 ஆண்டு காலமா என்னுடைய குற்ற உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவருடைய தந்தை சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், செய்தித்தாள்ல வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவருடைய தாய் மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடுமையான மருத்துவ சிகிச்சையில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, தன்னுடைய மகன் பறிபோனதுனால. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதனால என்னுடைய குற்ற உணர்வு வந்து என்ன வாழ விட மாட்டேங்குன்னு சொல்லி 20 ஆண்டுகள் கழிச்சு அவர் வந்து ஒரு கன்ஃபெஷன் வந்து கொடுத்தார். அதே போல ஒரு காட்சி வந்து இப்ப இதுல வந்து விஜய் சேதுபதி கேரக்டர், அந்த வாத்தியார் கேரக்டர் வந்து கைது செய்யப்பட்டு அந்த அழைத்து செல்லப்படும் போது அவர் வந்து தன்னுடைய கதைகளை தன் கூட வரக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு வந்து தன்னுடைய கதைகளை வந்து சொல்லுவார். இதே போலதான் ராஜன் வழக்குல வந்து நடந்ததா வந்து அந்த ராஜன் வழக்க எதிர்கொண்ட அந்த ராஜனை சுட்டுக் கொன்ற அந்த காவல்துறையினுடைய கீழ்மட்ட பணியாளராக அந்த காவலர் வந்து சொன்னார். அதனாலதான் என்னால சுட்டுக் கொள்ள முடியல. கடைசியா சுட்டுக் கொள்ளுன்னு சொல்லும் போது 5 பேர் இருந்தோம், 5 காவலர்கள் இருந்தோம், யாரு சுட்டுக் கொள்றீங்கன்னு கேட்கும் போது எல்லாரும் கை தூக்குறாங்க, நான் கை தூக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் கை தூக்கல, நான் சுட்டுக் கொள்றதுக்கு தயாரா இல்ல. அப்போ வந்து நீ சுட்டுக் கொன்னா ஒரு சாவு, நீ இல்ல அப்படின்னா 2 சாவு அப்படின்னு சொல்லும் போது நான் வேற வழி இல்லாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் சுட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையை சொன்னார். இப்படி பல சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் நான் வந்து அதுல வந்து பாக்குறேன். அந்த படத்துல வந்து பல கேரக்டர், பல சம்பவங்கள், பலருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு கேரக்டர் மேல போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்றில் உண்மையாக வாழ்ந்த பல தலைவர்கள், மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு கேரக்டர்னா ஒரு நபரை அப்படியே ரிசம்பலன்ஸோட வர்றது இல்ல, பல கேரக்டருடைய ரிசம்பலன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் மேல இருக்குங்க. நான் வந்து அந்த படத்துல வந்து பார்த்தேன். இந்த ராஜன் விஷயங்களை பத்தி சொன்னீங்க, அவரோட கதையை பத்தி சொன்னீங்க. அந்த காவலர் வந்து மன உளைச்சல் தாங்க முடியாம உண்மைய சொன்னதா சொன்னீங்க. இதே போன்ற வந்து இந்த படங்கள்ல வந்து கொடுமையான காவல்துறை அடக்குமுறைகளை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி போராளிகளை ஒடுக்குவதற்கு ஒரு திட்டமிட்ட வடிவங்கள்ல வந்து இயங்குதுங்கிறத வந்து தெள்ள தெளிவா காமிச்சிருக்காங்க. இந்த வந்து இந்த எந்த காலகட்டத்தை இதை சொல்றாங்க, அதாவது எம்ஜிஆரோட காலகட்டத்தை சொல்றதாகவும் சொல்றாங்க. அது தேவாரம் தலைமையில் இயங்கிய காவல் படையுடைய அட்டூழியங்கள், அட்ராசிட்டிஸ் தான் வந்து இதுல வந்து சித்தரிக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்த தேவாரத்தோ இன்னைய வரைக்கும் பார்த்தா தேவாரம் நிறைய யூடியூப் சேனல்கள்ல வந்து பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு.
இவர் இந்த காவலர் வந்து மன உளைச்சல்ல சொன்னீங்க. ஆனா வந்து இந்த தேவாரம் வந்து நான் அந்த இடத்துல போனேன். அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல டம்முன்னு ஒரு சுட்டேன். டபார்ன்னு அப்படியே கவுந்து விழுந்தான்னுட்டு அது ஒரு ஹீரோயிசமா இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எந்த காலகட்டம்ல நடந்தது? என்ன அந்த என்னென்ன நடந்துச்சு? இந்த இந்த சாதாரண காவலருக்கு உருவாகக்கூடிய மன உளைச்சல் இது போன்ற கொடூரமான அதிகாரிகளுக்கு ஏன் உருவாவதில்லை? நான் வந்து அதான் இது ஒரு புனைவாக இருக்க பெரும்பாலும் இந்த புனைவு வந்து பிரதிபலிக்கிறது வந்து நக்சல்வாரி இயக்கம் தோன்றிய பின்னால் வந்த காலகட்டத்தை தான் வந்து இதை காட்டுது. குறிப்பாக அந்த இறுதி 70களிலும் தொடக்க 80லையும் வந்து நடந்த இந்த ஆபரேஷன் அஜந்தா என்ற பெயரில் வந்து இந்த தேவாரம் தலைமையில கட்டவிழ்த்து விட்ட அந்த காட்டுமிராண்டி தனமான ஒரு நரவேட்டை, அரசு நடத்திய ஒரு நரவேட்டை, அரசு பயங்கரவாதத்தை தான் அம்பலப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க இந்த ஒரு சினிமாவாக இதுல வந்து அவங்க வந்து வெறும் அதுல இருக்க சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றத விட அதற்கு முன்னாடி நீங்க 1940களில் 50களில் பல நக்சல்வாரி இயக்கம் வந்தது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர்கள் பல பேர் வந்து தங்களோட உயிரை கொடுத்து இருக்காங்க. வாட்டாக்குடியிலன் இருந்திருக்காரு, களப்பால் இருந்திருக்கிறாரு, சிவராமன் இருந்திருக்கிறாரு. இப்படி வந்து பல தோழர்கள் தஞ்சை பகுதிகளாகட்டும் இல்ல வந்து தமிழகத்தினுடைய இடங்கள்ல இருந்து ஒரு உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள் தங்களோட உயிரை கொடுத்துதான் போராடி இருக்காங்க. இங்க எல்லா இடங்கள்லயும் அரசு எந்திரம் ஒரே மாதிரிதான் நடந்தது, ஒரே மாதிரியான அடக்குமுறையை தான் செலுத்திருக்கு, ஒரே மாதிரிதான் வந்து சுட்டுக் கொள்றத வந்து பண்ணிருக்கு, ஒரே மாதிரிதான் அடிச்சு கொள்றத வந்து பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரினா அவங்க வந்து ஒரே தன்மை தான். அந்த அரசு எந்திரத்திற்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு, அதிகார வர்க்கத்துக்கும் ஆளு வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக போராடக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய அவங்களுடைய வெறுப்பு வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு, எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த படம் குறிப்பா இந்த காலகட்டத்துல சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி இருந்த இந்த வரலாற்று சம்பவங்கள்ல இருந்து கூட சில இன்ஸ்பிரேஷனை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காட்சிப்படுத்தல் போது அதெல்லாம் கூட எடுத்து வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நான் அதை பார்க்கும்போது நான் இப்ப இந்த இந்த கேரக்டர், இந்த பெரியவாத்தியார் கேரக்டரும் அந்த விவசாய போராட்டங்கள் நடந்த காலகட்டத்தை சுட்டி காட்டுறாங்க. அந்த காலகட்டத்துல வந்து பண்ணையார்கள் வந்து ஒரு அரசியல் பேசுறாங்க. அதாவது எதுக்கு எடுத்தாலும் வந்து சிவப்பு சட்டக்காரனும் கருப்பு சட்டக்காரனும் கிளம்பி வந்துடுறீங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப வந்து இங்க ஒரு வாதம் நடந்துகிட்டு இருக்கு. வெண்மணி படுகொலை அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, முழுமையான கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் என்றும், இன்னொரு பக்கம் வந்து இது வந்து முழுக்க திராவிட இயக்க தோழர்கள் செய்தது என்ற ஒரு வாதம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. அது வந்து ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்களா? இல்ல, பொதுவா 2 இயக்கங்களும் அங்க போராடி இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மைதான். கம்யூனிஸ்ட் கட்சி அதை வந்து நம்ம இங்க வந்து ஒரு புதிய சர்ச்சை, தேவையில்லாத ஒரு விவாதத்தை உருவாக்க வேணாம்னு நினைக்கிறேன். மக்களுக்காக போராடின இதுல வந்து 2 பேரோட பங்கும் இருக்குதானா இருக்குது. அங்க வந்து குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வந்து சாணிப்பால் சவுக்கடி ஒழித்ததில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு, பி சீனிவாசருடைய பங்கு, மற்ற உயிர் கொடுத்த பல தோழர்களுடைய பங்கு, இதெல்லாம் வந்து இதுல வந்து இது பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்படல. எங்கேயும் வந்து இது அதுக்கு எதிரான ஒரு இதை வந்து எதிர்ப்பு. அதே போல முற்றுமுழுதாக நாம் திராவிட இயக்கத்தினுடைய இதை வந்து தள்ளிட்டு போறது அது வந்து இல்ல, யாரோ ஒருத்தருக்கு தான் சொன்னாங்க. அந்த வரலாற்று காலகட்டத்தில் பங்களித்தவர்கள் இருக்கு. 2 பேருடைய தவறுகளும் கூட இருக்கலாம் சில இடங்கள்ல. அதை வந்து முதன்மையாக்கி பேசுறது 2 இயக்கங்கள் கூட, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட சில ஒரு செயல் தந்திர இடங்கள்ல செயலுத்தி ரீதியாக சில இடங்கள்ல வந்து முன்வைக்கிறது, அதெல்லாம் கூட வரலாற்றில் சில பிழைகளை செய்திருக்கலாம். அது அவர்கள் பின்னாடி வந்து திருத்திக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா, அந்த அடிப்படையில தான் அதை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர இந்த புனைவை வைத்துக் கொண்டு ஒரு முரண்பாட்டை கூர்மைப்படுத்துவது அப்படின்ற இடத்த வந்து இல்ல வந்து ரெண்டையும் எதிரெதிராக நிறுத்துறதுன்றது வந்து மக்களுக்கு எந்த இடத்துலயும் பயனளிக்க போறதா இல்லை. அதனால அதை வந்து இது பண்ண போற இது ஒரு நேரடியாக வரலாற்றை ஆவணப்படுத்தின ஒண்ணுன்னு நம்ம பார்க்க தேவையில்ல. ஆவணமாக அது ஒரு முறையாக ஒரு இந்த ஆவணமா பயன்படுத்த போறாங்கன்னா இதுல வந்து நிறைய சொன்னீங்களா குறையா சொன்னீங்கன்னா ஒரு புனைவு, அந்த புனைவு அதற்கான சுதந்திரத்தோடு அதை வந்து பண்றதுக்கு வந்து அனுமதிக்கணும். அப்பதான் இப்படியான வரலாற்றை சொல்லுவதற்கு தைரியமாக பல இயக்குனர்களும்
சினிமாக்காரங்களா இருக்கட்டும், இல்ல எழுத்தாளர்களாக இருக்கட்டும், நாவலாசிரியர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க அப்ப வந்து முன் வர்றதுக்கான ஸ்பேஸ உருவாக்குற இடத்துல தான் இருக்கணும். ஏற்கனவே நமக்கான இந்த கலைஞர்களுக்கான வெளி வந்து சுருங்கிட்டே போகுது. இதற்கிடையில வந்து தேவையில்லாம இந்த இந்த சர்ச்சைகளை மூட்டி விட்டு அந்த வெளியை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி செய்ய வேணாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த வெளியை அகலப்படுத்துவதற்கான இன்னும் நீட்சிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க திரைப்படத்துறையிலையும் பணியாற்றிட்டு இருக்கீங்க. அது சம்பந்தமா இடையில வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா பார்வையில பார்க்கணும்னா சில விமர்சனங்கள் வருது. இது வந்து ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சார படம் மாதிரி இருக்கு. ஒரு தொடர்ச்சியான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விடுதலை 1 அளவுக்கு கூட இல்ல. இது வந்து ஒரு போரிங்கா போகுதுங்கிற மாரியான ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா, சில மக்கள்கிட்ட இருந்து நேரடியா கருத்து கேட்கும்போது வந்து, அ நம்மளுடைய வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு இப்படிதான் இருந்திருக்கா? இது எங்களுக்கெல்லாம் தெரியல. வெற்றிமாறன் தான் இத எடுத்து சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் வரலாறு இருந்திருக்காங்கிற மாரி ஆச்சரியப்படக்கூடிய மக்களையும் இங்க பார்க்க முடியுது. இந்த சினிமா பார்வையில இந்த படம் எப்படி வந்திருக்கு? இல்ல இது வந்து அதான் மீண்டும் வந்து ஒரு தூய கலை இலக்கியவாதிகள் பல இடங்கள்ல இதை வந்து இதனுடைய வடிவமாக இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது வந்து தூய பிரச்சாரமாக இருக்குது, இது வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்பயுமே வந்து இது வந்து தங்க ஒரு பிரச்சார பேசிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுக்குள்ள போறதை விட இந்த இந்த படம் பார்க்கக்கூடிய வெகுஜன மக்களை எப்படி வந்து கவர்ந்து இழுத்துச்சா இல்லையா, இதுதான் அளவுகோல் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து ஏன்னா இந்த தூய கலை இலக்கியவாதிகள் முன்வைக்கக்கூடிய வடிவங்கள் வந்து என்னைக்குமே வந்து அவங்க அவங்க அந்த சாராம்சமான விஷயங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க போறதில்ல. அந்த வடிவங்கள் மீதே லயிச்சு இருக்கக்கூடிய ஒரு இதைதான் வந்து அவங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா பார்த்த வெகுஜன மக்களை தன்னோடு இழுத்து கட்டி போட்டு வச்சிருந்தது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த படத்தை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 முறை நான் பார்த்தேன். நான் 2 முறை பார்க்கும் போதும் அந்த நான் வெறும் திரையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இங்க சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல இது பண்றாங்க, அதே போல முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய உணர்வு நிலை என்னவா இருக்கு, எப்படி வந்து தங்களை ரியாக்ட் பண்றாங்க, எப்படி வந்து தங்களுடைய உணர்வு நிலையை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க, இதெல்லாம் கவனிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப ஒரு அவங்கள வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த ஒரு 3 மணி நேரம் கட்டி போட்டு வச்சிருந்ததுக்கு அந்த உணர்வுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப இதுவான ஒரு கனத்த மனதோடு அந்த படத்தை வந்து விட்டுட்டு வெளியே வர்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து படம் முழுக்க ஒரு சிவப்பு செங்கொடி பறந்துகிட்டே இருக்கு. அது வந்து என்னை போல நம்மை போல சிவப்பு சிந்தனையாளர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் நான் பாக்குறேன். அப்படி இந்த படைப்பு பாக்குற ஆடியன்ஸுக்கு என்ன வகையான உணர்வை கொடுத்துச்சு அப்படின்னா, எனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு, என்னோடு வந்த பல தோழர்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு, மக்களுக்கு வந்து அது மேல ஒரு கனத்த இதயத்தோடு ஒரு உண்மையான ஒரு எப்படி வந்து இருக்கும், உண்மையான அது எல்லாம் அப்படியே வரலாற்று நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, அது வந்து அப்படியே நடக்கணும்ன்றதுக்கான முற்று முழுதா அப்படியே வந்து இன்ச் பை இன்ச் அப்படியே நடந்ததை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ண வரல. ஒரு சில இடங்கள்ல மிகையாக கூட்டி சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. சில இடங்கள்ல அதை வந்து ஏன்னா ஒரு புனைவாக அதற்கு வந்து சுவாரஸ்யம் கூட்டுவதற்காக மக்களை வந்து அதுக்குள்ள இழுத்து வைப்பதற்காக சில இடங்கள்ல காமெடியை கொண்டு வர்றது, சில இடங்கள்ல வந்து ஒரு ஒரு நீங்க வந்து இந்த சேத்தன் கேரக்டர் வந்து ஒரு மிக மோசமான வக்கரமான ஒரு கேரக்டர். ஆனா வந்து அது பேசும்போது மக்கள் சில பல இடங்கள்ல அதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதே இடத்த வந்து அந்த கேரக்டரை வச்ச கூட சில இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த கேரக்டர் வந்து டேய் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா வாயிலே சுட்டுறோம், வாயை மூடுறான்னு சொல்ற இடத்துல கெல்லுன்னு வந்து அவங்க அந்த இடத்துல வந்து மக்கள் மீண்டும் அடுத்த காட்சியில அடுத்த வசனத்துக்குள்ள வந்து மீண்டும் அந்த வசனத்துக்குள்ள அந்த உணர்வு நிலைக்குள்ள வந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இது ஒண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி வெளியே போய் மக்களை என்கேஜ் பண்றதுல ஒரு கலைப்படைப்பாக இது சிறப்பா தன்னுடைய பணியை செஞ்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்படிதான் நிறைய மக்கள் வந்து திரையரங்க விட்டு வெளில வரும்போது ஒரு கண்ணீரோட வந்ததெல்லாம் பார்த்தோம். மக்களுடைய கருத்து அதுவாதான் இருக்கு. அதே நேரத்துல வந்து இது அரசியலா பார்க்கும்போது இந்த
சிபிஎம் கட்சி இதை எப்படி பார்ப்பாங்க? திமுக அந்த காலகட்டங்கள்ல இயங்கியது திமுக இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க? திராவிட கழகம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து இதை எப்படியா பார்க்குறாங்க? இல்ல, நான் வந்து ஒவ்வொரு கட்சியும் இன்னும் அபிஷியலா யாரும் எந்த கட்சியும் இது வரைக்கும் எந்த அறிக்கையோ இந்த படத்தின் மீது தங்களுடைய இதோ வந்து சொன்னதா வந்து நான் பார்க்கல. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு தொல்மாவளவன் அவர்கள் வந்து அவங்க வந்து நேரடியா பார்த்துட்டு அவர் ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தை வந்து வரவேற்று பாராட்டி சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி வந்து சில பேர் வந்து மற்றபடி கட்சிகள் அபிஷியலாலாம் எந்த இடத்துலயும் கட்சியினுடைய இதுல இருந்து நாங்கள் இதை இப்படி பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்கேயும் அபிஷியலா சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் இது பண்ணல. அவருடைய நபர்கள்ட்ட இருந்து அந்த கட்சியினுடைய ஊழியர்கள் எல்லா உறுப்பினர்கள் அணிகள்கிட்ட இருந்து பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்காது. ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இப்படி விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாதங்கள் நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அதே போல அதோட ஒன்னோட ஒண்ணு எதிரா நிறுத்த வேணாம். சிபிஐயோட கருத்து இது, சிபிஐயோட கருத்து இது, இல்ல இது எம்எல்ஏக்களோட கருத்து இது அதுல இருந்து வளர்ந்து வந்த தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசிய இயக்கங்களுடைய கருத்து இது. அப்படி வந்து இது பண்ணாம எல்லாருக்குமே அதற்குள்ள ஒரு அதுவும் இந்த பாசிச சக்திகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒரு போர்க்குணமிக்க போராட்ட வடிவத்தில் தமிழகம் இருந்திருக்குது. அதுக்கு ஒரு இடதுசாரி பின்புலம் இருக்குது, மார்க்சிய சித்தாந்த பின்புலத்துல இருந்து இது வந்திருக்குது அப்படின்றதையும் அதோட சேர்த்து வந்து இங்க தமிழகத்தில் உருவான திராவிட இயக்கத்தினுடைய மரபும் அதற்கு வந்து துணை செஞ்சிருக்குது. இங்க வந்து அக்கம் பக்கமா 2 பேரும் ஒரே கிராமங்கள்ல திராவிட விவசாய இயக்கமும் இருந்திருக்குது, இடதுசாரி விவசாய இயக்கமும் இருந்திருக்குது. இது வந்து இதுக்குள்ள வந்து முரணை வந்து தூண்டி விட்டு சில சமூக ஊடகங்கள் அந்த விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மயிர் விளக்கு விவாதங்களை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு இந்த தற்போதைய காலகட்டத்தில் பயனில்லாத வாதங்களை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கடந்து பரந்துபட்ட மக்களையும் பரந்துபட்ட அணிகளையும் ஒட்டுமொத்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய மக்களையும் வந்து இந்த படம் வந்து உற்சாகம் கொள்ள வச்சிருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சமூக ஊடகங்கள்ல சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முற்போக்கு சக்திகள் கூட இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து சில வசனங்கள் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. நான் மாட்டுக்கறி சாப்பிடுறதா இருக்கட்டும், நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்து சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து இன்றைய காலகட்டத்தில் நான் என்னோட மொழியவோ என்னுடைய உணவையோ என்னுடைய உடையவோ வேற ஒருத்தர் தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் வந்து பல விஷயங்களை வந்து சாதாரண மக்கள் வெகுஜன மக்கள் வந்து தங்களோட கனெக்ட் பண்ணி இன்றைய கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல இன்றைய சமகால அரசியல்ல இருக்கக்கூடிய இதோட பொருத்திக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை முன்னோக்கி தான் போறாங்க. யாரும் யாருக்கு எதிரானதாகவும் பார்க்கல. அதை எனக்கு தெரிஞ்சு சில கருத்துக்கள் அதனோட ஊடா வந்துகிட்டு இருக்குது, அதை விடுங்க. அதை வந்து மக்கள் வாதிக்கட்டும், மக்கள் புரிஞ்சுக்கட்டும், மக்கள் பேசட்டும், ஒவ்வொருத்தரோட கருத்தும் அதுல இருந்து வரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து நாம் எந்த ஒரு முன்முடிவுகளோடயோ இல்ல வந்து இது இப்படித்தான் இவங்க வந்து இப்படி எதிராங்க, இவங்க இப்படி எதிர்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல புரிஞ்சுக்க வேணாம்னு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா திரைப்படம் வந்து ஒரு தெளிவான ஏதோ ஒரு அரசியலை பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவாத்தியார்கிட்ட வந்து சேர்ந்து விவசாய போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. அதுக்கு இடையில வந்து அனுராக் கஷ்யப் வந்து பெங்கால்ல இருந்து வராரு. பெங்கால்ல இருந்து வந்து அனுராக் கஷ்யப்போட தொடர்பு கிடைச்சதுக்கு பிறகு அந்த இவர்கிட்ட பெரியவாத்தியார்கிட்டயே சொல்லிட்டு வேற ஒரு பாதையை நோக்கி நகர்றாரு. அதன் பிறகான இவருடைய போராட்ட வரலாறு எல்லாமே, வாத்தியாருடைய போராட்ட வரலாறு எல்லாமே வந்து ஒரு ஆயுத போராட்ட வரலாறாக இருக்கு. அதே மாதிரி வந்து பிற்காலத்துல வந்து நிறைய இழப்புகளை சந்தித்த பிறகு வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஓட்டு மூலமாக மாற்றம் வந்தால் அது கூடாதுன்னு நான் சொல்ல போறோங்கிற டோன்ல வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. தத்துவத்தை தான் முன்னாடி வைக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. வடிவத்துக்குள்ள பல லிமிடேஷன் இருக்கு, அவங்க அதுக்குள்ள வந்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் ஒரு நபர் தன்னுடைய சிந்தனையை அப்படியே வந்து ஒரு திரைப்படமா மாத்தி கொடுக்கறது மட்டும் கிடையாது. ஏன்னா இது வந்து பல இருக்கிற கலை வடிவங்கள்லயே மிக கடைசியாக நவீன காலகட்டத்தில் வளர்ந்து வந்த ஒரு கலை வடிவமா திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படம் வந்து மற்ற கலைகளை போல அல்லாமல் இப்ப வந்து ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியர் நினைத்தால் தான் நினைத்தபடி ஓரளவுக்கு வரைஞ்சி கொண்டு வர முடியும். ஒரு நடனத்தை ஒரு நடன கலைஞர் சில இசை கருவி வாத்தியம் வாசிக்கக்கூடிய கலைஞர்களுடைய உதவியோடு ஒரு நடனத்தை கொண்டு வர முடியும். ஒரு சேர்ந்து இசையை ஒரு சில இசைக்கலைஞர்கள் சேர்ந்து கூட வந்து கொண்டு வர முடியும்.
இப்படியான கலை வடிவங்கள்ல மிக உயர்ந்த வடிவமாக இன்னைக்கு வந்து உயர்ந்த வடிவம்ன்றத இதை வந்து நான் சொல்றது கடைசியாக இறுதியாக வந்த நவீன காலத்தில் வந்த உருவான ஒரு கலை வடிவமாக திரைப்படம் வந்து இருக்குது. அந்த திரைப்பட வடிவம் இன்னைக்கு வந்து அவ்வளவு முற்றுமுழுதான சுதந்திரத்தை எல்லாம் பெற்றிருக்குல்ல. அது ஒரு ஒரு வணிக, ஏன்னா வந்து ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு வந்து அதுக்குள்ள இருந்தா ஒரு திரைப்படம் வந்து உருவாக்கப்படுது. ஒரு 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 இயக்குனருடைய சிந்தனையில் அது உருவானா கூட அதை கன்வே பண்ணி ஒளிப்பதிவாளர்களுக்கு சொல்லணும், கலை இயக்குநர்களுக்கு சொல்லணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும், இசைக்கலைஞர்களுக்கு சொல்லணும், பாடலாசிரியர்களுக்கு சொல்லணும். இப்படி வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் கன்வே பண்ணி நடிகர்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த கேரக்டருடைய மோடை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து அதை வந்து அவங்கள வந்து அதுக்குள்ள வந்து வெளிப்படுத்த வச்சு அதை வாங்கி அதை வந்து ஒரு கலைப்படைப்பா மாத்துறதுல வந்து ஒரு பெரிய சிரமமான பல நபர்களுடைய ஒரு கூட்டு உழைப்பு. அது அந்த கூட்டு உழைப்புல வரக்கூடிய சினிமால நிறைய லிமிடேஷன் அதோட இருக்குது. ஏன்னா அது அந்த கூட்டு உழைப்புக்கு ஏற்றார் போல பொருட்செலவை அது கேட்குது. அதுல கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு கொட்டப்படுது. அதே நேரத்துல அப்ப கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டப்படுதுன்னா அது சந்தையில வந்து அதற்கான மதிப்பு பெற்றதாகவும் இருக்க வேண்டி இருக்குது. அப்போ அதற்கான அப்ப அந்த சந்தையில அதை சந்தைப்படுத்தும் போது அரசினுடைய அனுமதி, இன்னைக்கு தணிக்கை சான்றிதழ் வாங்குறதுலாம் சாதாரண கிடையாது. அதுக்கே வந்து ஏ சான்றிதழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ சான்றிதழ் அப்படின்னா இந்த அடல்ட்ஸ், சிறார்கள், இளம் வயதினர் வந்து பார்க்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். 18 வயதுக்கு குறைந்தவர்கள் யாரும் படத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரியான பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த படம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ போட்ட காசை வந்து ஒரு இவர் வந்து எடுக்க முடியாது. அதாவது வந்து முதலீடு வந்து ஒருத்தர் போட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அப்போ அந்த முதலீட்டுக்கு வேற ஒரு நபரை நம்பித்தான் இருக்கு. இதற்கு வந்து ஒருத்தர் வந்து முதலீட்டுக்கு தயாரா இருந்திருக்கிறாருன்னா அதுவே பார்க்கக்கூடிய விஷயமா தான் பேச வேண்டிய இடத்துல இருக்கு. அந்த லிமிடேஷன் எல்லாம் தாண்டி ஒரு கலைப்படைப்பாக இது வந்து சிறப்பா வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கலைகளையும் லிமிடேஷனையும் அது கடந்து ஒரு படைப்பாக இந்த அளவுக்கு அது பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, வெளியே வர்றதுக்கான அனுமதியை அதற்கு பெரிய போராட்டங்களை அவங்க வந்து நடத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. ஒரு படத்துல வந்து ஒரு நிகழ்வு காமிக்கப்படுது. அதாவது அந்த முதல் பாகத்திலே வந்தது ஒரு ரயில் தகர்க்கப்படுவது போன்று. அதற்கு வந்து ஆன காரணங்களை வந்து இந்த படத்துல விளக்குறாரு. என்னன்னா, அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக தான் இது பண்ணோம். அதுக்கான முன்னெச்சரிக்கை இதெல்லாம் நாங்க அறிவிப்புகள்லாம் குடுத்துட்டோம்ன்னுட்டு. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து விமர்சனங்கள் வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள் வருது. அரசுக்கு எச்சரிக்கை குடுக்குறதுக்கு குண்டு தான் வைப்பியாடா? அதுவும் ரயில் தண்டவாளத்துல தான் வைப்பியா? ட்ரெயின் வரும்போது தான் வைப்பியாங்கிற மாரியான இதெல்லாம். இது வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுல நடந்த ஒரு தோழர் தமிழரசனோட போராட்ட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மை என்ன? இதுக்கு பின்புலம் என்னங்கிறத கொஞ்சம் விவரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து எதிராகவும் ஆதரவாகவும் நிறைய விமர்சனங்கள், இது ஒரு நேரடி உண்மை சம்பவங்கிறதுனால இது மாதிரி கொச்சையாலாம் நிறைய பேசப்படுது. இல்ல, அந்த காலகட்டத்துல அதே பகுதிகளில் வேலை செய்த பல தோழர்கள் இன்றைக்கும் உயிரோட இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் முழுமையாக என்னை விட நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போது இன்னும் இது வந்து ஆத்தென்டிக்கா இருக்கும். ஆனா படத்துல அப்படியே முற்றுமுழுதாக உண்மையை மட்டுமே அப்படி பேசியிருக்காங்களா? உண்மை நடந்த விஷயங்களை சாராம்சமா அதை எடுத்துக்கிட்டு இந்த காட்சிப்படுத்தல வேற ஒண்ணு இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்களே நேரடியா போய் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாங்களா, இல்ல போன்ல சொன்னாங்களா, போன்ல சொல்லும்போது என்ன வார்த்தையில சொன்னாங்களா, இந்த வார்த்தையில தான் சொன்னாங்களா, அந்த வார்த்தையில, இது வந்து ஒரு சாராம்சமா இது வந்து நடந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த திட்டமிடப்பட்டது வந்து அவங்க எதற்காக திட்டமிடப்பட்டிருக்குது அப்படின்றது வந்து உதாரணத்துக்கு நான் முன்னாடியே ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். பகத்சிங் பாராளுமன்றத்தில் குண்டு வீசும் போது அது ஒரு நீதிமன்றத்தை ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்துவதற்காக ஒரு கவன ஈர்ப்புக்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த கேளாத செவிகள் கேட்கட்டும் என்ற தலைப்பில் அவர் வந்து ஒரு குண்டறிக்கையை வந்து பாராளுமன்றத்துல வீசிட்டு யாரும் ஆள் இல்லாத நாற்காலிகளை பார்த்து வந்து அந்த குண்டை வந்து வீசிட்டு தான் வந்து அந்த இதை வந்து தொடங்கினாரு. அதுக்கு வந்து காந்தி வந்து கடுமையா விமர்சிச்சு அவர் மேல வந்து ஒரு இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. யங் இந்தியா பத்திரிகையில வந்து இவங்க வந்து ஒரு வன்முறையை வழிபடக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி வந்து வெடிகுண்டை வந்து வழிபடக்கூடிய நபர்கள் இவங்க, வன்முறை ஒரு சாகசக்காரர்கள் அப்படி எழுதும் போது அதுக்கு வந்து பி.கே. தத்தும் பட்டுகேஸ்வர தத்தும் பகத்சிங்கும் வந்து அதுக்கு விளக்கமான விரிவுரையான ஒரு பதில் கடிதத்தெல்லாம் எழுதி அதை பப்ளிஷ்லாம் ஆகி ஒரு விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போல
இங்க வந்து இந்த இது வந்து ஒரு கவன ஈர்ப்புக்கான மக்கள் நலன்ல இருந்து அன்னைக்கு வந்த ஒரு விவசாய சட்டத்தையும் பிளஸ் வந்து அங்க இருந்து அன்னைக்கு ஏறின அந்த விலைவாசி உயர்வையும் கண்டிச்சு வந்து வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அது கவன ஈர்ப்புக்காக வைக்கப்பட்டது. அந்த கவன ஈர்ப்புக்காக வச்சுட்டு அதுக்கு கீழே துண்டறிக்கைகளும் போஸ்டரும் ஒட்டி இதை வந்து ஊடகங்களும் இதுவும் வந்து இதன் வழியா எடுத்துட்டு போகணும்னு வச்சுட்டு பின்னாடி வந்து அது வந்து ரயில்வே துறைக்கு வந்து முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டும் ரயில்வே துறை இதை வந்து கண்டுக்கல. அதே நேரம் அதுக்கான காரணம் வந்து உளவுத்துறை முன்னரே இந்த செய்தியை அறிந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை வந்து இதை நடக்க அனுமதிச்சாங்க. சில பணிகளை கொடுத்து அதை வந்து மக்களுக்கு குறிப்பா தென்னார்காடு மாவட்டத்துல அன்னைக்கு வளர்ந்து வந்த இந்த இடதுசாரி இயக்கத்தினுடைய செல்வாக்கை தடுப்பதற்கு மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துவதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காரணம் தேவைப்பட்டது. ஒரு 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 மிக ஒரு அழிவு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த அழிவு நடக்கட்டும்னு சொல்லி அவங்க வேணும்னே அனுமதிச்சாங்க அப்படின்றதுதான் வந்து அப்படின்றது அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில வேலை செய்த பல்வேறு தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அங்க வந்து அதுக்கு பின்னாடி மனித உரிமை இயக்கங்கள் சில அமைப்புகள் வந்து அதை வந்து உண்மையிலே அந்த வழக்குகளையும் இதையும் நடத்த போன இடத்துல கண்டுபிடிச்ச உண்மைகளையும் வந்து வெளியில வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த உண்மைகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படமா எடுக்கும்போது அதுல சில விஷயங்களை காட்சிப்படுத்தலுக்காக சில விஷயங்களை கரெக்டா வந்து முறையா அப்படியே சொல்லாம வேற வகையில வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு டெக்னிக்கலா போய் அதுக்குள்ள வந்து இப்படித்தான் நடந்ததுன்னா இந்த ஒயரை இப்படி இழுத்துருக்கலாமே, இந்த ஒயரை அப்படி மாத்திருக்கலாமே, இல்ல அங்க போய் சொல்லும் போது ஏன் வந்து அங்க சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க, நேரா போய் குண்டு வெடிச்சிச்சுன்னு சொல்லலாமே சொல்றாங்க. உண்மையில நடந்த விஷயங்களை அப்படியே வந்து இது பண்றாங்க. சாராம்சமாக எடுத்துக்கிட்டு புனைவாக வைக்கும் போது அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இல்ல அங்க என்ன நடந்துச்சு, அங்க ஒரு வெடிகுண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. உளவுத்துறை அதை தெரிந்து அனுமதித்தது அப்படின்றதுதான் அதனுடைய சாராம்சமான செய்தி. அதுதான் அது வந்திருக்கா இல்லையா, அதுதான் நான் பாக்குறேன். விடுதலை பகுதி 2 திரைப்படத்தின் பின்னால் உள்ள அரசியலும், அது சொல்லி இருக்கக்கூடிய அரசியல், அதன் கதை மாந்தர்கள், கலநாயகர்கள், இது குறித்தெல்லாம் விரிவாக பேசணும். தமிழ்நாட்டின் போராட்ட வரலாறு என்பது மிக நீண்ட வரலாறு. அந்த போராட்ட வரலாறுகள் இதுவரை திரைப்படங்களில் முழுமையாக காட்டப்பட்டு இருக்கிறதா, அதன் உண்மைத்தன்மை காட்டப்பட்டு இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான துணிச்சல் திரைத்துறையில் இதுவரை பெரிய அளவில் வந்ததில்லை. அதற்கான முதலீடுகள் இதுவரை வந்ததில்லை என்றுதான் உண்மையாக சொல்ல வேண்டும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த விடுதலை திரைப்படம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் சூழலிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு மிக முக்கியமான முன்முயற்சி. இதே போன்ற பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டின் அரசியலையும் தமிழ்நாட்டின் போராட்ட வரலாற்றையும் நம் மக்கள் மத்தியில் உயிர்ப்போடு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அதே நேரத்தில் இங்கு பல தரப்பட்ட அரசியல் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. பல்வேறு வழித்தடங்களில் அது சென்றிருக்கிறது. இது அனைத்தையும் இணைத்த ஒரு போராட்ட வரலாறாக இந்த சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல். அந்த அடிப்படையில் விடுதலை திரைப்பட படக்குழுவினரையும் வெற்றிமாறன் அவர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். நம்மளோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தோழர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் தோழர். நன்றி.